ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் தான் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:25. இந்த விலாக் வந்து நான் வந்து 7th ஆகஸ்ட் அன்றைக்கி தான் எடுத்திருந்தேன். நாம் வந்து ஒரு 2 days ராமேஸ்வரம் ட்ரிப்பாக தான் போக போகிறோம். இங்கேருந்து ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணலான்னு தான் பார்த்தோம். லாஸ்ட் மினிட் பிளானுன்றதுனால நமக்கு ட்ரெயின் கிடைக்கல. ஸோ நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். தஞ்சாவூர் டு திருச்சியிலேருந்து நம்ம வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆக போகிறோம். இங்கேருந்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரைவேட் பஸ் எடுத்தோம் அப்படின்னா 45 ரூபா வரைக்கும் ஆகுது. அங்கேருந்து ராமேஸ்வரம் பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 180 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறது. பார்க்க கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் போய் பழகிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் நமக்கு ராமேஸ்வரம் பஸ் பார்த்தீங்கன்னா 8th பிளாட்ஃபார்மில் தான் இருந்தது, 14th தான் வந்திருந்தது. பஸ்ஸோட டிபார்ச்சர் டைம் வந்து 12:45ன்னு சொன்னாங்க. ஓகே, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலான்ட்டு ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ண போயிருந்தேன். ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. சானிட்டரி நாப்கின்ஸ் கூட நமக்கு வச்சுருக்காங்க. ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டாச்சு கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். நம்ம உள்ளே ரீச் ஆகும்போதே 6 o'clock சொன்னாங்க, 5 o'clock, பட் நம்ம ஏர்லியாகவே போய் ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்து தான் நம்ம இங்கே ரீச் பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஷேர் ஆட்டோ அப்படின்னா. நம்மளை வந்து வெஸ்ட் கேட்டில் வந்து இறங்கி விட்டுருந்தாங்க. நம்மளோட ரூம் செக்இன் டைம் வந்து 12 மணி தான். ஸோ இயர்லி செக்இனாக கேட்டிருந்தோம் 7 o'clock. நம்ம ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock. ஒரு 1 hour டைம் இருந்ததுனால அக்னி தீர்த்தத்தில் போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக நாங்கள் போன டைமும் எக்ஸாக்டாக செம்ம சூப்பராக சன்ரைஸ் ஆயிருந்தது. சன்ரைஸ் பார்த்து கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். ஒரு ஆட்டோ தான் எடுத்துருந்தோம் அங்கேருந்து ஹோட்டல் ரீச் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes கேப்பில் தான், பட் நடந்து போக கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால ஆட்டோ எடுத்தாச்சு. நம்ம புக் பண்ணி இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா MKR கிராண்ட்ஸ் தான். இது வந்து கோயிலுக்கு அப்படியே அடுத்த இருக்கக்கூடிய ஒரு ரோட்வேல தான் இருக்குது. கோயிலேருந்து ஒரு 5 to 10 minutesக்குள்ளே நீங்கள் அங்கே ரீச் பண்ணிடலாம். ரூம் ரொம்பவே வந்து ஒரு காம்பேக்டான ரூமு. ஒரு 2 பேர் தங்குறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதுக்குள்ளே இருக்குது. டஸ்ட்பின் ஆகட்டும், ஒரு பெட்டு, டிவி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பாத்ரூம்ஸுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம். அக்னி தீர்த்தத்தில் குளிச்சிடலாம் அப்படின்ட்டு. சேம் திரும்ப அந்த ஆட்டோலேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஆட்டோவோட நம்பர் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் ட்ராவல் அந்த ஆட்டோலேயே நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தீர்த்தம் ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து அவ்வளோ ரஷ் ஒன்றும் இல்லை. மார்னிங் பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் பரிகாரம் பூஜைகள் பண்ணுறதுக்கான இடம் ஃபுல்லாகவே இருந்தது. ஒரு பரிகாரத்துக்கு வந்து 1200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்லி 1000 above தான் வந்து எல்லா இதுக்குமே சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 1-2 விசாரித்தப்போ அவ்வளோதான் சொன்னாங்க. இந்த அக்னி தீர்த்தம் பார்த்திங்கன்னா இங்கே ராமரே வந்து குளிச்சதாக சொல்லப்படுது. அங்கே நம்ம குளிக்கிறதுன்றது நம்மளோட பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கோயில்கிட்ட நீங்கள் ரீச் ஆகும்போதே நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிணறுக்கு 10 ரூபான்னு சொல்லி 220 ரூபா கிட்ட கேட்பாங்க. பட் அது வந்து சூஸ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு அதுதான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அவங்க கூட்டிகிட்டு போய் முதல்ல அவங்க நம்ம கூடயே வருவாங்க. எல்லா கிணறுலையும் தண்ணி எடுத்து அவங்க ஊற்றுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம போகிற கிணறுல நிற்கிறவங்க நம்மளுக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க. எல்லாம் ஒரே தண்ணி தான், ஒரே கிணறு தான். பட் வந்து இந்த இது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. மேபி கூட்டம் இருக்கிற டைமில் அது வந்து நல்லா ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாங்கள் போன டைமில் அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் நேராக போய் 25 ரூபா டிக்கெட் எடுத்து
நேராக உள்ளே போயிட்டோம். ஒவ்வொரு தீர்த்தமாக முடிச்சு 22 தீர்த்தங்களையும் முடிச்சு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நேராக நம்ம வந்து அப்படியே சாமி பார்க்க போக முடியாது. ஸோ ஹோட்டலில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு நம்ம திரும்ப சாமி பார்க்க போகிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்ததே வேறு. 22 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போதே டைம் ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது 12 o'clock போல் நம்மளுக்கு கோயிலுமே க்ளோசிங் டைம். ஸோ நம்ம வந்து திரும்ப 3 o'clock 3:30க்கு மேலே தான் நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இன் பிட்வீனில் இருக்க டைமில் என்ன பண்ணலான்னு யோசிச்சோம். போய் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி தான் போக போகிறோம். தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துலேருந்து உங்களுக்கு 23 kilometers கிட்ட வருது. நம்ம பேசியிருந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 600 rupeesக்கு தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன், கோந்தனராமன் கோயில், சர்ச்சு, அரிசல் முனைன்னு எல்லாமே காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. 1200க்குமே அவங்கள்ட்ட பேக்கேஜ் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய நிறைய ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் டெம்பிள்ஸுமே நான் 2-3 நோட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக என்னென்ன டெம்பிள்ஸ்னு தெரில. பட் நான் சின்ன வயசில் நிறைய தடவை போயிருந்ததுனால அதெல்லாம் நான் எதுவும் சூஸ் பண்ணாமல் இந்த ஒரு 4 இடம் மட்டும் போய் பார்த்துட்டு வரலான்னு சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிருந்த இடம் பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் டெம்பிள் தான். கோதண்டராம கோயிலில் நம்ம போய் ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. அங்கே நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அங்கே செம வெயில். ஸோ நம்ம வந்து இளநீயுமே குடிச்சோம். அந்த ஒரு டைமில் இங்கே ஒரு சைக்ளோன் வந்திருக்கு. December 24 டேட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே நிறைய அலைஞ்சிருச்சு. அழியாமல் இருக்கக்கூடிய சில இடங்களில் தான் நம்ம போய் விசிட்டே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு இந்த தனுஷ்கோடி. தனுஷ்கோடியை பொறுத்தளவுக்கு ராமர் பற்றின கதைகளாக இருக்கட்டும், இந்த ஒரு சைக்ளோனாக இருக்கட்டும், ரொம்பவே நம்மளை பிரமிக்க வைக்குது. இந்த சாலைகளை கடந்து போகும்போதே நம்ம எங்கேயோ கேட்ட விஷயங்களையும் எங்கேயோ கேட்ட கதைகளையுமே கடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும். நம்மளை நேராக ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சது எவ்வளோ தூரம் வந்து அங்கே டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது. ரொம்பவே இடிஞ்சு போன நிலையில் தான் எல்லாமே இருந்தது. அதுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு கோயிலுமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதையுமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அரிச்சல் முனை, அதாவது அந்த என் ரோடுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை தான் போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனும் பே ஆஃப் பெங்காலும் கலக்கிற ஒரு இடமா சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்தியன் ஓஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேவோடு இருக்கும். பட் பே ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டான ஒரு சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ ரெண்டுமே மீட் ஆகிறத நீங்கள் நல்ல கண் கூட பார்க்க முடியும். அரிச்சல் முனையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எட்ஜ் பாயிண்ட்டு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீலங்காவே தெரியும்னு சொல்கிறாங்க. நாங்கள் நின்ன இடத்துலேருந்து பார்த்தோம். அங்கே நமக்கு தெரிஞ்சது ஸ்ரீலங்கா தெரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் அங்கே ஒரு பார்ட் ஆஃப் பீச் வந்து நமக்கு தெரிஞ்சுது. அது மேபி ஸ்ரீலங்காவாக இருக்கலாம். அங்கேயே பைனாக்குலருமே வச்சு ஷோ பண்ணுறாங்க நமக்கு. நம்ம வேணும்னா அதில் கூட பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. நேர்லேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுதுங்க. இன் பிட்வீனில் வந்து நிறையா நீங்கள் அங்கங்கே மணல் திட்டுக்களை பார்க்க முடியும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து ஒரு டான்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபன் டைமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் வந்துருந்தோம். சர்ச் பார்த்தீங்கன்னா அதுவுமே அதே தான். ஃபுல்லாக எல்லாமே ஒரு இடிஞ்சு போய் அதை வந்து சீரமைக்கவும் இல்லை, அது அப்படியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தது. அந்த இடத்துலேருந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 3:45க்கு நம்மளை வந்து நம்மளோட டெம்பிள்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க.
3:45க்கு பார்த்தீங்கன்னா நம்மளை டெம்பிளில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போன டைமாக என்னன்னு தெரியல, நாங்கள் ஒரு 3:45க்கு அங்கே ரீச் ஆனோம். அங்கே உள்ளே போகிறப்போ ஒரு 4 கிட்ட பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கேருந்து தீர்த்தமுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். செம்ம பசி. ஸோ நேராக நம்ம சாப்பிட போயாச்சு. சாப்பிட்றதுக்கு எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சரவணா பவன் தான். அது கோயிலோட அந்த வெஸ்ட் சைடுக்கும் அப்படியே வாசலில் தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஹோட்டலுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த கேப்பில் இருக்கிறதுனால அங்கேயே சாப்பிட்டாச்சு. நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நூடுல்ஸு, கோபி மஞ்சூரியன் இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அதெல்லாம் நான் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு 400 to 500 கிட்ட பில் வந்தது. அதையுமே பே பண்ணிட்டு நம்ம வெளில வந்தாச்சு கைஸ். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் நமக்கு போகும். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம எழுந்து ஒரு 7:30 8க்குலாம் எழுந்துட்டோம். எழுந்து அவங்கவுங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ரூமை வெக்கேட் பண்ணுற டைம் வந்துருச்சு கைஸ். ஸோ நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஊருக்கு தான் போக போகிறோம். காலையிலே போயிட்டு பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சு. ஷேர் ஆட்டோலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 rupees 20 rupees அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம நேராக போய் இறங்கி நம்ம அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு அக்கா கடையில் சாப்பிட்டுட்டு ஆஸ் பர் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து திருச்சி டு தஞ்சாவூர் போகிற பிளான் தான். பட் வந்து நமக்கு டேரெக்டாக தஞ்சாவூரோட பஸ் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 8:45 இருக்கும் நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்ம நேராக இப்போ தஞ்சாவூரே போகிற மாதிரி நமக்கு டேரெக்ட் பஸ்ஸே கிடச்சிருச்சு. அண்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்துல் கலாம் சமாதி பார்த்தோம். பட் உள்ளே போய் பார்க்க முடியல, வெளியிலேருந்தே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பாம்பன் பாலம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை பார்த்தோம். இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பில் எங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வந்து ஆச்சு. நாங்கள் மொத்தம் 3 பேர் போயிருந்தோம். நான், என் ஹஸ்பண்ட், என் மதர்லாம் 3 பேர் போயிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா நான் booking.comஸில் தான் புக் பண்ணியிருந்தேன். 1350 கிட்ட ஆச்சு டாக்ஸஸோட சேர்த்து. எங்களுக்கு ட்ராவல் சார்ஜஸ்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுனால. இதுவே நீங்கள் ட்ரெயினில் புக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவான பிளேசஸ் மட்டும் பார்த்ததுனால எங்களுக்கு 600 சார்ஜ் பண்ணாங்க. எங்களோட ராமேஸ்வரம் பயணம் இப்படி தான் கைஸ் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.